ஒன்றிய அரசின் மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டித்து இடதுசாரி கட்சிகளின் சார்பில் கிண்டி ஆளுநர் மாளிகை அருகே போராட்டம் நடைபெற்றது. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். இந்த போராட்டத்தில் எவ்வளவு பேர் கலந்துகிட்டாங்க? முக்கிய பிரமுகர்கள் யாரெல்லாம் கலந்துகிட்டாங்க? கூடுதல் தகவல். மத்திய அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட் ஆனது மக்களை வஞ்சிக்கக்கூடிய பட்ஜெட்டாக இருக்கிறது. தமிழ்நாட்டை பழிவாங்கக்கூடிய வகையில் மோடி செயல்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த ஒன்றிய பிஜேபி அரசை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அதானிக்கும் அம்பானிக்குமான பட்ஜெட்டாக இருக்கிறதே தவிர ஏழை எளிய மக்களுக்கான பட்ஜெட்டாக இல்லை என்பதை ஒட்டுமொத்தமாகவும் ஒன்றிய அரசிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக கண்டன ஆர்ப்பாட்டத்தோடு சாலை மறியல் போராட்டமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நடைபெற்றது. இதில் பல்வேறு பதாகைகள் ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் அதேபோல மோடி தமிழ்நாட்டை பழிவாங்குகிறார், ஒன்றிய பிஜேபி அரசு பட்ஜெட்டை கண்டித்து மறியல் போராட்டம் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கிண்டி தீரன் சின்னமலை சாலைக்கு அருகாமையில் நடைபெற்றது. மேலும் பிரதான சாலைக்கு அவர்கள் முற்படும் பொழுது போலீசார் அங்கு அனுமதிக்கவில்லை. அதைத் தொடர்ந்து சற்று நேரம் வாக்குவாதம் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டதை தொடர்ந்து பிரதானமாக அங்கு சென்றார்கள். அதே போன்று பிஜேபி இல்லாத மாநிலங்களில் ஒன்றிய அரசு வஞ்சிக்கக்கூடிய வகையில் இந்த நிதிநிலை அறிக்கையை செய்திருக்கிறது என்ற ஒரு வன்மையான கண்டனத்தையும் கட்சியினுடைய மாநில செயலாளர் தெரிவித்திருந்தார் பாலகிருஷ்ணன். அதைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவருமே கைது செய்யப்பட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய மண்டபத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒப்புக்கொண்ட நிதியை தராத மத்திய பட்ஜெட்டை கண்டிக்கிறோம். இதுபோன்று பல்வேறு வகையில் பிஜேபி ஆளாத மாநிலங்களில் வஞ்சிக்கூடிய வகையில் தான் இந்த ஒன்றிய அரசுடைய பட்ஜெட் அமைந்திருக்கிறது. அதை கண்டிக்கும் வகையில் தான் இந்த போராட்டம் நடைபெற்றதாக கட்சியினுடைய மாநில செயலாளர் குறிப்பாக பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து போராட்டத்தை தொடர்ந்து அனைவருமே கைது செய்யப்பட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய மண்டபங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.